ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. சாரிங்க 2 நாள் வீடியோவே போட முடியல. தூக்கம் மாறிடுச்சுங்களா, அதனால கரெக்ட்டா செட் ஆகவே இல்லைங்க. நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிங் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஊருக்கு போறதுக்கு. நமக்கு மட்டும் எப்ப பேக் பண்ணாலுங்க, அந்த சூட்கேஸ மீறி தான் எக்ஸ்ட்ரா வெயிட்டே வருது. ஒரு டைமாச்சும் சூட்கேஸ் வெயிட் மட்டும் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குதுங்க. இந்த டைமும் பார்த்தீங்கன்னா, வணக்கம் எக்ஸ்பிரஸ் கொரியர் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க கிட்ட தான் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ கிட்ட நான் வந்து கொரியர் அனுப்பிச்சிருந்தேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அந்த மசாலா, ட்ரெஸ்ஸு ஏன்னா இப்ப வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியாகட்டும், மகியாகட்டும் 2 பேருமே இங்க ட்ரெஸ் மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. எல்லாமே இந்தியாவிலேருந்து எடுத்துட்டு வர ட்ரெஸ் தான் முக்காவாசி போடுவாங்க. ஸோ ஒரு பேண்ட் எடுத்தோம்னாவே ஒரு 300 கிராம், 400 கிராம் வருதுங்க. ஒரு ஷார்ட்ஸ், ஒரு பேண்ட்டு. ஸோ அதனால வெயிட் வந்து கொஞ்சம் தான் வைக்கிற மாரி இருக்கு. சூட்கேஸோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 1/2 கிலோ வந்துருதுங்களா. அதுக்கு மேல நம்ம வைக்கும்போது திங்ஸ் ரொம்ப வைக்கவே முடியலைங்க. சரின்ட்டு அப்புறம் இவங்க கிட்ட தான் பேக்கிங்க்கு வந்தோம். இங்க வந்து என்னன்னா, நெறைய ஒரு சில மசாலா ஐட்டம்ஸுமே நம்ம வந்து கொரியர்ல அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு பிடிஎஃப் லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து எதெல்லாம் வந்து அனுப்பலாம், எதெல்லாம் நாட் அலோவ்டுன்னு சொல்லி அந்த லிஸ்ட் அனுப்பிடுறாங்க. அந்த லிஸ்ட்ட பார்த்துட்டு என்னென்ன ஐட்டம்லாம் வேணுமோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேனுங்க. நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன். இங்க வாங்குறதுக்கும், அங்க வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வரதுக்கும் ஒரே பிரைஸுங்க. பிரைஸ் வந்து ஒண்ணும் பெருசா வித்தியாசம் இல்ல. அதனால ஒரு கொஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ் மட்டும் ஊர்ல வந்து கம்மிங்க. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, சரி ஊர்லேருந்தே எடுத்துட்டு வந்துரலாம். ஏன்னா ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா கிராசரி. அதனால அதெல்லாம் எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்தேனுங்க. அதுவும் அம்மா வேற ஸ்வீட்லாம் செஞ்சு குடுத்துருந்தாங்களா, செம்படத்தில போட்டு வச்சிருந்தாங்க. எப்புட்றா லீக் ஆகாம கொண்டு வரதுன்ட்டு ஒரே யோசனையாவே தான் இருந்தது. ஆனா அவங்க பேக் பண்ண விதத்த பார்த்துங்க, லீக் ஆகறதுக்கு வழியே இல்லைன்னு தாங்க தோணுச்சு. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செம்படத்த வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கவர்ல போட்டு பேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பபிள் ராப் போட்டு, அதுக்கு மேல ஒரு செல்லோ டேப் போட்டு, எகெயின் ஒரு டிரான்ஸ்பரன்ட் கவர் போட்டுட்டுங்க, அதுக்கு மேல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராப் இருக்கு இல்லைங்களா, இந்த ராப் வந்து ஒரு பபிள் ராப் மாரிங்க. அந்த நம்ம என்ன பாத்திரம் குடுக்குறோமோ, அந்த பாத்திரத்த வந்து அதில ரோல் பண்ணிட்டுங்க, உள்ள வந்து ஏர் ஃபில் பண்றாங்க. ஏர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது நல்லா அப்படியே உப்பிடுதுங்க. நம்ம யூசுவலா வந்து பொருள்லாம் வந்து இந்த ஃப்ரெஜர் ஐட்டம் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு வரும் இல்லைங்களா, அந்த மாரி ஃபுல்லா வந்து அந்த பபிள் நல்லா பெருசாயிடுதுங்க. அதுக்கப்புறம் எங்க தூக்கி போட்டாலும் சுத்தமா டேமேஜ் ஆகாதுங்க. அவங்க பேக்கிங்க பார்த்தே ரொம்ப அசந்துட்டேங்க. ஏன்னா ஒரு சில ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கடையிலேருந்து வாங்குறதெல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி பேக்டு ஐட்டம் தான் வாங்குனோங்க. ஸ்டில் இருந்தாலும் இவங்க வந்து 1 கவர் 2 கவர் போட்டு போட்டு பேக் பண்ணி தான் ஒரு ஒரு ஐட்டமே குடுக்குறாங்க. ஸோ நம்ம எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து தனித்தனியா ஈஸியா எடுக்கிற மாரி இருந்ததுங்க. ஒண்ணோட ஒண்ணு மோதாம, அதுவும் இந்த ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, முறுக்குலாம் வந்து நம்ப பேக்கிங்ல தூக்கி போடும்போது உடைஞ்சிரும் இல்லைங்களா? இவங்க வந்து 2, 3 ரேப் வந்து அந்த காத்து நல்லா உள்ள விட்டு இந்த ரேப் இந்த இது சீல் பண்றனால, சுத்தமா வந்து அந்த முறுக்கு கூட உடையலைங்க. அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வந்தது. இங்க பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத மடிச்சுங்க, எகைன் ஒரு செல்லோ டேப் போட்டு குடுத்துட்டாங்க. ஆனா ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்ததுங்க. இந்த கப்பு தான் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனா சுத்தமா வந்து எங்கேயுமே லீக் இல்லைங்க. பக்காவான பேக்கிங் தான். நானே பார்த்துட்டு அசந்துட்டேங்க. இங்க பேக் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா, இவர் பேரு தாங்க கைலாஷ். இவர் தான் வந்து வணக்கம் எக்ஸ்பிரஸ் ஃபுல்லா பார்த்துக்கிறாங்க. இப்ப நெறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே மொத்தம் 4 பிரான்ச் இருக்குதுங்க. சேலம், சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் பெரம்பலூருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து பெங்களூர், கொச்சி 2 இடத்துலயுமே இருக்குதுங்க. ஸோ என்ன இவங்ககிட்ட ரொம்ப புடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் தாங்க. அந்த பேக்கிங்க பார்த்தாவே கண்ண மூடிட்டு குடுத்துடலான்ட்டு இருந்தது. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சேவர்ன்னு சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பேக் வந்துங்க நம்ம என்னதான் நம்ம பாக்ஸ்ல வைக்க சூட்கேஸ்லயே திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த காத்துக்கு வந்து வெயிட் ஏறும் இல்லைங்களா? இவரு என்ன பண்றாருன்னா, இந்த மாரி பேக்ல போட்டுட்டுங்க, அந்த ஒரு ப்ளூ கலர்ல ரவுண்டா இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து பம்ப் பண்ணி இந்த காத்து வந்து உள்ள இருக்கிற காத்த ஃபுல்லா வெளியில எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் மேனுவலா அந்த பலூன் ஊதுவோம் இல்லைங்களா? அந்த மாரி ஒரு இத வச்சுட்டு, அதையும் அழுத்தி ஃபுல் காத்து வெளியில எடுத்துடுறாங்க. அப்படியே கல்லு மாரி ஆயிடுதுங்க. ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா குறையாது. ஸ்பேஸ் நெறைய கிடைக்குங்களாமா. அந்த ட்ரெஸ்ஸோட வெயிட் அப்படிதாங்க இருக்கும். நம்ம பாக்ஸ்லலாம் வந்து வைக்கும்போது, நமக்கு வந்து அந்த மேல மேல ஏறிக்கிட்டே வந்துருது இல்லைங்களா? அந்த இது வந்து குறையுங்களாமா. இப்ப நாம வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 50 கிலோ அனுப்புறோங்க. 2 பாக்ஸ்ல அனுப்ப போறோம். 25, 25ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள், கறி மிளகாத்தூள்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, அது மேல மேல ஏறிட்டே வந்துரும் இல்லைங்களா? அதுக்காக வந்து இத வந்து நல்லா அந்த கம்ப்ரஸ் பண்ண மாரி ஃபுல்லா கம்ப்ரஸ் பண்ணிடுறாங்க. அங்க பாருங்க
பாருங்க எப்படி கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் வந்து பார்த்து பார்த்து ட்ரெஸ்ஸு அந்த மசாலா ஐட்டம்லாம் குடுத்தாலுங்க, எவ்வளோ பேக் பண்ணாலும் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அந்த கறி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஏதோ ஒரு மசாலோட ஸ்மெல்லு வந்து ட்ரெஸ்ல ஏறிடுங்க. நம்ம 4, 5 தடவ துவைச்சா கூட அது போகவே போகாதுங்க. நான் வந்து நெறைய டைம் வந்து அந்த சூட்கேஸ்ல வந்து திங்ஸ்லாம் போட்டுட்டு ஊருக்கு எடுத்துட்டு வரும்போது, நெறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இது எத்தன தடவடா துவைக்கிறது? ஸ்மெல்லே போக மாட்டேங்குதே அப்டின்ட்டு. பட் ஆனா லக்கீலிங்க இந்த மாரி பேக் பண்றதுனால உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மெல் எதுவுமே இறங்கலைங்க. ஏன்னா உள்ள காத்து போறதுக்கே வழி இல்லைங்களா? அதனால உள்ள வந்து வாசம் இறங்குறதுக்கு வழியே இல்லைங்க. ஸோ நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பார்சல் பிரிக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து மோந்து பார்த்தேங்க. சுத்தமா ஸ்மெல்லே இல்ல. ஏன்னா நாங்க லாஸ்ட் டைம் பேக் பண்ணும்போது இந்த மாரிலாம் பண்ணலீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர அட்வான்ஸ்டா பண்றாங்க போல இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. இனி என்ன வேணா கலந்து கலந்து அனுப்பலாம். ஏன்னா முன்னாடிலாம் ஒரே வெசனமாவே தாங்க இருக்கும். கறி மிளகாத்தூளும் ட்ரெஸ்ஸையும் ஒண்ணா அனுப்புறோமே, எப்பட்றா துவைச்சு அத எடுக்கிறது அப்டின்ட்டே தான் இருக்குங்க. ஆனா ஹானஸ்ட்டா சொல்றேங்க, சுத்தமா ஸ்மெல் அடிக்கல. ஏன்னா நான் வந்து பார்சல் அனுப்பிட்டு, நான் வீட்டுக்கு வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஒண்ணொண்ணையும் எடுத்து எல்லாம் செக் பண்ணிட்டு, ஓகே இது எதுவுமே வரல நம்ம நம்பிக்கையா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்றேன். பேக்கிங்குமே பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு திக்கான ஷீட் வச்சுட்டு, நாலா பக்கமும் தெர்மாக்கோல் வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் பேக் பண்ணி மேல வந்து அந்த வணக்கம் எக்ஸ்பிரஸ் சீல் இருக்கும் இல்லைங்களா? அந்த டேப் இருக்கும் இல்லைங்களா? அந்த டேப் வந்து ஃபுல்லா ஒட்டிர்றாங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து அந்த உள்ளுக்குள்ள போறதுக்கு வழியே இல்லாத மாரிங்க. ஃபுல்லா ஒட்டிட்டு கிளிங் ராப் போட்டுட்டு, அதுக்கு மேல எகைன் ஒரு டேப்லாம் போட்டுட்டுங்க, அப்புறம் தான் வந்து சீல் பண்றாங்க. ஆனா நீட்டா இருந்ததுங்க. பேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. இனி வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல வந்து அம்மா, அப்பாவே எனக்கு இது வாங்கி குடுங்க, அது வாங்கி குடுங்கன்னு கேட்கவும் தேவையில்ல போல இருக்குங்க. ஏன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஐட்டம்லாம் வந்து ஆன்லைன்ல வந்து அவங்க ஆஃபீஸ்க்கே ஆர்டர் போட்டு விட்டேங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னோட ஐட்டம்ஸ் வந்து என்னோட நேம் போட்டு வரும் இல்லைங்களா? தனியா எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம கொரியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஐட்டம்ஸையும் சேர்த்து எடுத்து வச்சு கொரியர் பண்ணிக்கிட்டாங்க. அது இனியுமே ஈஸியா இருக்குதுங்க. அது இல்லாம நம்ம வீட்டுக்கும் வந்து அவங்க பேக் பண்றாங்க. நம்மளால ஆஃபீஸ்க்கு போக முடியல அப்படின்னா, வீட்டுக்கு வந்து திங்ஸ ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுங்க, அதையுமே நீட்டா பண்ணி குடுத்துர்றாங்க. இல்ல நமக்கு ஏதாவது கடையில வந்து திங்ஸ் நமக்கு வேணும். இப்ப ஸ்வீட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா இப்ப எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான கடை இருக்குங்க. குப்தா ஸ்வீட்ஸ் அந்த மாரி ஒரு சில கடையெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாரி கடையில ஏதாவது நமக்கு ஸ்பெசிஃபிக்கா ஸ்வீட்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட, அவங்க கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்களே போய் வாங்கிட்டு வந்துங்க, நீட்டா பேக் பண்ணியுமே அனுப்பிச்சிடுறாங்க. இந்த டைம் குப்தா ஸ்வீட்ஸ்ல அல்வா வாங்க தாங்க மறந்துட்டேன். அடுத்த டைமாச்சும் கண்டிப்பா வாங்கி சாப்பிடணும்னு நெனைக்கிறேன். நானும் ஊருக்கு போனதுலருந்து வாங்கணும் வாங்கணும்னு நெனச்சிட்டே இருந்தேங்க. ஏன்னா அது சேலம்ல இருக்குதுங்க குப்தா ஸ்வீட்ஸு. அம்மா ஊர் பக்கம் இல்ல. நான் இதுக்காக போய் வாங்கணுமே அப்டின்ட்டே தான் போகாமயே விட்டுட்டேங்க. நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் கொரியர் பண்ணா நான் கண்டிப்பா அவங்க கிட்ட தான் சொல்லலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா அவங்க போய் வாங்குறதும், நாம போய் வாங்குறதும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தாங்க. ஒண்ணுமே பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஸோ நமக்கு இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கும்போது நம்ம வந்து அத கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு தான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்டின்ட்டு இருக்கேங்க. ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி அனுப்ப சொல்லி. எனக்கு அவங்க போய் கொரியர் அனுப்பும்போது தான் சொல்லிட்டு இருந்தாங்க, "நீங்க குப்தா ஸ்வீட்ஸ்ல எதுவும் வாங்கலையா?" அப்டின்ட்டு. அடடா! மிஸ் பண்ணிட்டேனே அப்டின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா கம்முனு அதையும் வாங்கி பேக் பண்ணி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லியிருப்பேனுங்க. ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. சரி ஓகே. ஊருக்கு போனதே பார்த்தீங்கன்னா 3 வாரம். இப்டி அப்டிங்கிறதுக்குள்ள லீவ் போயிடுச்சுங்களா, எதையுமே யோசிக்க முடியாம போயிடுச்சுங்க. கரெக்ட்டா பார்சல் வந்து ஊருக்கு போறதுக்கும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியோ, 3 நாளைக்கு முன்னாடியோ அனுப்புனோங்க. நான் ஊருக்கு வந்து ஒரு 2 நாள்லயே வந்துருச்சுங்க பார்சலு. நீட்டா வந்திருக்கு பாருங்க. அங்க எப்படி பேக் பண்ணியிருக்காங்களோ அதே மாரியே வந்துருச்சுங்க. ஆனா கொஞ்சம் வெயிட்டா இருந்ததுங்க. நானும் வந்து அது இந்த பெட்டிய தூக்குறதுக்கு தான் பயங்கர சிரமப்பட்டேங்க. நானும் அப்படி இப்படின்னு நெகத்தி பார்த்தேன். தூக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு, சுத்தமா தூக்கவே முடியலைங்க. மகி வேற ஆஃபீஸ் போயிட்டாங்களா, இல்லைனா கூட மகிய கூப்பிட்டு தூக்க சொல்லியிருப்பேங்க. எப்படியோ ஒரு வழியா உள்ள தூக்கிட்டு வந்து வச்சுட்டேங்க. ஏதாவது கைப்பிடி இருந்தா கூட தூக்கறதுக்கு ஈஸியா இருந்திருக்குங்க. அவங்க போட்ட டேப்புக்கு மொழு மொழுன்னு புடிக்கவே முடியலைங்க. எண்ணெய பூசுனாப்புல தான் இருந்தது. நான் பேக் பண்ணும்போதே சொன்னேங்க, "நீங்க இவ்ளோ பேக் பண்ணிட்டீங்களே, நான் எந்நேரம் கட் பண்ணி இதெல்லாம் நான் எடுக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். "டேமேஜ் ஆகாம வரணும் இல்லைங்க, அதனால தான்" அப்படின்னாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு லேயரா உரிக்கிற மாரி இருந்ததுங்க. ஸோ ஒரு லேயரா கட் பண்ணி எடுத்துக்கிட்டே வந்தோம். ஸோ நம்ம அங்க பேக் பண்ணும்போது நான் அங்க தாங்க இருந்தேன். அதனால என்னென்ன ஐட்டம் இருந்ததுங்கிறது எல்லாமே பார்த்தோம். அப்படியே பெர்ஃபெக்ட்டா எல்லாமே நீட்டா வந்துருச்சுங்க. எந்த வேலையுமே இல்ல. சூட்கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாரீஸ்லாம் இருந்தது இல்லைங்களா? சாரீஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க. நான் அதெல்லாம் இன்னும் வீடியோல காமிக்கல. நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். சாரீஸு கொஞ்சம் இமிடேஷன் ஜுவல்லரீஸும் வாங்கியிருந்தேங்க. அதெல்லாம் வந்து சூட்கேஸ்ல இருக்குதுங்க. மீதி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, கொரியர்ல தான் அனுப்பிச்சிருக்கிறோம். சரி வந்தா கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் செலவ கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஊருக்கு போறதுக்கே மகி போகவே கூடாதுன்னாங்க. நான் தான் வம்படியே ஊருக்கு போயே ஆகணுன்ட்டு வந்தேங்க. அதனால நம்மளால முடிஞ்ச குட்டி குட்டி செலவ வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டுங்க. ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு வடை சட்டி வாங்கியிருந்தேங்க. மங்களன் மங்கல்ல பிரஸ்டீஜ் பிராண்டுன்னு நெனைக்கிறேன். ட்ரைப்ளேங்க. போன டைமே இந்த ட்ரைப்ளே வந்து ஒரு கொஞ்சம் பெரிய வடை சட்டி வாங்கியிருந்தேங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதுவும் வந்து நான்ஸ்டிக் மாரியே அடியும் பிடிக்கிறது இல்லைங்களா? நல்லா வந்து விளக்குறதுக்கு மெயினா ஈஸியா இருக்குதுங்க. அடி பிடிக்குதோ இல்லையோ,
எப்படி விளக்குனாலும் டக்குன்னு பளிச்சுன்னு வந்துடுதுங்க. ரொம்ப இந்த இரும்பு நாரை போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால இந்த டைம் ஊருக்கு போயிட்டு சின்ன வடை சட்டியாக ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. ஏதாவது பொரிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு தாங்க அனுப்பிச்சிருந்தேன். ட்ரெஸ்ஸுனால் இவங்க மகியும் கனியும் போட்ட அந்த பேண்ட்டு, ஷார்ட்ஸு அந்த மாதிரி தாங்க அனுப்பிச்சிருந்தேன். என்னோடய ட்ரெஸ் ஃபுல்லாக சூட்கேஸில் தாங்க இருக்குது. கொஞ்சம் இந்த நைட்டி சல்வார் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இதில் அனுப்பிச்சிருந்தேனுங்க. மீதி எல்லாமே வந்து சூட்கேஸில் இருக்குதுங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து வாங்குறது என்னென்னா, ஒரு சிலது நல்ல குவாலிட்டி ஊர்லேருந்து வாங்கிட்டு இல்லை அப்படின்னா ட்ரையரில் போடும்போது நரன்னு ஆகிடுதுங்க துணி. நரன்னு ஆகிடுச்சுன்னா அப்படியே போட 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 என்ன ஆகுதுன்னா சுருங்கிக்கிட்டே வந்துடுதுங்க. அதனால் இந்த டைம் என்ன பிராண்ட் வாங்கினேங்க, ஓட்டோன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிராண்டு தான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு கூட மைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறங்க இந்த பேக்கர் இருக்கு இல்லைங்களா, ஸ்மார்ட் சேவர்னு சொல்லிட்டு கூட அந்த ட்ரெஸ்ஸு பேக் பண்ணாங்க இல்லைங்களா, ஒரு பெரிய பேக், இந்த பேக் இருக்குது இல்லைங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஊருக்கு போயிட்டு இந்த பேக்கை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கோங்க, குப்பையிலலாம் போட வேண்டாம், நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி அது கூட நல்ல ஐடியா தாங்க. ஏன்னு கேளுங்களேன், இங்கே நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது நாங்கள் எங்கேயாவது வெளியில் பையனுக்கு டோர்னமெண்ட்டு எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா நாங்கள் மோஸ்ட்லி செக்இன் லக்கேஜே போட மாட்டோங்க. ஷோல்டர் பேக் தான் எடுத்துகிட்டு போவோம். நம்ம இந்த மாதிரி ஷோல்டர் பேக் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக இந்த காற்றெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக்கே வந்து ஸ்லிம்மாக தெரியும் இல்லைங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா ஷோல்டர் பேக் வந்து வெயிட் போட மாட்டாங்க. அந்த பேக் வந்து அந்த ஒரு இதுக்குள்ளே வந்து அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு மெஷர்மெண்ட், அதுக்குள்ளே போகுதான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் இல்லைங்க. பரவாயில்ல, ஓகே அப்படின்ட்டு அதையும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுக்கிட்டேனுங்க. ஸோ எல்லா பொருளுமே அங்கே எப்படி பேக் பண்ணமோ அதே மாதிரியே வந்துருச்சுங்க. ஒரு டேமேஜுமே இல்லை. நான் மெயினாக அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அம்மா கொடுத்த ஸ்வீட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தேங்க. அது வந்து எங்கேயுமே டேமேஜ் ஆகலைங்க, நீட்டாக வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த டைம் ஊருக்கு போகும்போது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிக்ஸி ஜார் இருக்கு இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜாருக்கு கீழே போகிற அந்த கீழே போகிற அந்த நாபுங்க, அப்புறம் மூடியில் போகிற அந்த பெல்ட்டு, அதெல்லாமே தனித்தனியாக விற்கிறாங்க. அந்த நடுவில் இருக்கிற பிளேடுங்க, அதெல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ப்ளஸ் வந்து மிக்ஸி ஜாருமே தனியாக வாங்கிட்டு வந்திருந்தேங்க, ஒரு 2 ஜாரு. ஏன்னா எங்ககிட்ட இருக்க பிரீத்தி மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சின்ன ஜார் மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவேன். அந்த பெருசு 2, சின்னது 1 இருக்குதுங்க. அது 3மே யூஸ் பண்ணுறதில்ல. அந்த பெருசு கூட யூஸ் பண்ணலாங்க. அந்த குட்டி ஜார் இருக்குது பாருங்க, எப்போ அரைச்சாலுங்க கையை தாண்டி கீழேயே தான் ஊற்றுங்க. ஆனால் ஊரில் அம்மா சொல்லுவாங்க, நல்லா தான் கண்ணு அரைக்குது அப்படிம்பாங்க. நமக்கு என்னமோ அந்த பிளேடும் செட் ஆகிறது இல்லை, மிக்ஸி ஜாரு செட் ஆகிறது இல்லைங்க. ஏன்னா இந்த மிக்ஸி ஜாரோட பிளேடு பார்த்தீங்கன்னா நல்லா முழுன்னு இருக்குங்களா, அதனால ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. அதையுமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பஞ்சாமிரதங்க, இந்த டைம் பழனி போயிருந்தேங்களா, ஸோ அதனால் பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்துருந்தேங்க. பஞ்சாமிரதம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் தான் சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படா பிளாஸ்டிக் டப்பா வேறு எடுத்துகிட்டு வர்றது, உடஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாக ஊற்றிருமே நினச்சோம். ஸோ அதையுமே அவங்க பபிள் ரேப் பண்ணிங்க நீட்டாக வந்து ஒரு 2, 3 டைம் ரேப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுவுமே சுத்தமாக வந்து எதுவுமே டேமேஜ் ஆகலைங்க. பஞ்சாமிரதம் வந்து மகிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்களாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாமிரதம் வந்து இந்த உள்ளங்கையில் ஸ்பூனில் போட்டு சாப்பிட்டா கூட பிடிக்காதுங்க, கையில் போட்டு அப்படியே சாப்பிட்ணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மகிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாமிரத்தை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து குடிப்பாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு இந்த பஞ்சாமிரத்தை வந்து பாலில் கலந்து குடிப்பாங்க. ஆனால் நல்லா இருந்ததுங்க பஞ்சாமிரதம். வந்து கூட தீந்துருமோ அப்படின்ட்டு அப்பப்போ சின்ன ஸ்பூனில் மட்டும் ஒரு ஸ்பூனாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இதோ கண்ணாடி வளையல் பாருங்களேன் எப்படி பேக் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. இந்த தடவை என்ன தான் அப்படி ஒரு ஆசைன்னே தெரியலிங்க. சாரீ வாங்குறதுக்காக போனோம். கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1000 2000 சாரீ வாங்கினோங்க. அப்படியே அந்த சைடு வந்து ஏதாவது ஆக்சசரிஸ் வந்து இந்த போத்தீஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ₹100 ₹200 கிஃப்ட் கார்டு இருக்கும். நீங்கள் ஏதாவது வாங்குறனா வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க இல்லைங்களா. சரி என்ன வாங்கலான்னு போய் பார்க்கும்போது தான் இந்த கண்ணாடி வளையல்லாம் ஃபுல்லாக அங்கே தொங்கிட்டு இருந்ததுங்க. இதுக்கு என்னமோ ஒரு பேர் கூட சொன்னாங்க, ரெயின் ட்ராப் பேங்களா ஏதோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், மறந்து போயிடுச்சு. அங்கே போய் பார்த்தா நிறைய இருந்ததுங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு வளையலாக எடுத்து கையில் போட்டு பார்த்து, நான் யூஸ்வலாக போடவே மாட்டேங்க, ஒரே ஒரு வளையல் தான் போட்டிருப்பேன். பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு. அப்புறம் இவங்க நிக்கிதா டிசைனிங் ஸ்டுடியோ இருக்குது இல்லைங்களா, அவங்க வந்து இந்த பேங்கிள்ஸுமே சேல் பண்ணுறாங்க போல் இருக்குதுங்க. அவங்ககிட்ட தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்ச் பண்ணி எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் 2 மட்டும் எனக்கு போதும், வேறு எதுவுமே வேண்டாம், நான் போடவே மாட்டேன் அப்படின்னு. அவங்க வந்து இல்லை நீங்கள் போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 செட்டுன்னு நினைக்கிறேங்க, 6 செட்டோ 7 செட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எப்போ போட போகிறேன்னு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக போடணுங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேலமில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லிங்க ஏஆர்எஸ் சில்க்ஸுங்க, அங்கே தான் எடுத்தோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா மென்ஸுக்குமே அங்கே தான் எடுத்தோங்க. கனிக்கும் மகிக்கு 2 பேருக்குமே அங்கே தான் எடுத்தோம். நல்லா இருந்ததுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது, ரொம்ப கம்மியாகவும்
காஸ்ட்லியாகவும் இருக்காது, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்எஸ் விமன்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அந்த ஏஆர்எஸ் சில்க்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு 3 கடை தள்ளியே இருக்குது. ஸோ அங்கே தாங்க எடுத்தேன். அங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காதுங்க. கம்மி ஆப்ஷன்ஸ்லேயே நமக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. நான் நிறைய மேக்ஸி ட்ரெஸ்லாம் போடுவேன் இல்லைங்களா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, முக்கால்வாசி மேக்ஸி ட்ரெஸ் வந்து அங்கே தான் எடுத்ததுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்தோன்னே ரொம்ப பிக்கியாக இருக்கும், டக்குன்னு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னென்னாங்க நல்லா வந்து இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடவை துவைச்சாலும் சுருங்காத கிளாத்துங்க. இந்த கிளாத் அது என்ன சொல்லுவாங்க, சாரீ கிளாத், அது ஒரு மாதிரி இந்த கிளாத்துங்க. அதனாலேயே எனக்கு வந்து இங்கே வாஷரில் ட்ரையர்லாம் போடுறனால நான் வந்து மோஸ்ட்லி அதே தான் ப்ரிஃபர் பண்ணுறதுங்க. நல்லா இருக்குங்க. டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் போயிட்டு ஒரு 4 ட்ரெஸ்ஸோ 5 ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்தேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேங்க அந்த ட்ரெஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ₹900, 1200, 1300 அந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும். பட் என்ன ஒன்றே ஒன்றுனா, நீங்கள் எங்கே ட்ரெஸ் எடுத்தாலுங்க டேமேஜ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை கண்பட பார்த்துட்டு அப்புறமா பில் போடுங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த கடையிலுமே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இந்த டைம் இல்லை, லாஸ்ட் இயருங்க. என்ன ஆச்சுன்னா, பில்லு போட்டதுக்கப்புறம் அங்கே பில்லு போடுறவங்க தான் பார்த்தாங்க இந்த மாதிரி டேமேஜ் இருக்குதுங்க அப்படின்ட்டு. பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க, இந்த நமக்கு ட்ரெஸ் காமிப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து கொஞ்சம் தானே டேமேஜ் இருக்குது, அதை கட் பண்ணிவிட்டு தைச்சி கொடுத்துறோம் அப்படின்னாங்க. எனக்கு சமக்கம் வந்துருச்சுங்க. ஏங்க நீங்கள் தானேங்க பார்த்தீங்க டேமேஜ்னு, அப்படியே தைச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. முடியாதுன்னா காசு ரீஃபண்ட் பண்ணவே மாட்டேன்ட்டாங்க, வேறு ஏதாவது எடுத்தாகணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் நைட்டி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து அவங்களே ஒரு தடவை செக் பண்ணால் கூட உங்கள் மனசு திருப்திக்கு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதே பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு போத்தீஸ்லேயே இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதனால் உங்கள் கண்பட செக் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்கிக்கோங்க. மற்றபடி வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வணக்கம் எக்ஸ்பிரஸில் அனுப்புனது எல்லாமே நீட்டாக பக்காவாக வந்துருச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு ப்ரைவேட்டாகவும் பிங்க் பண்ணி கேட்டிருந்தீங்க, அவங்கக்கிட்ட அனுப்பலாமா, சேஃபாக நல்லா அனுப்புவாங்களா என்ன ஏதுன்ட்டு. எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைங்க. சோஃபார் வந்து ரொம்ப நல்லா தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த பேக்கிங்கே பார்த்திங்கன்னா 2-3 கவர் போட்டு போட்டு பேக் பண்ணுறாங்களா, அந்த டேமேஜ் ஆகிறதுக்குங்கிறது வழியே இல்லை. ஈவன் வந்து பெட்டி நனைஞ்சா கூட உள்ளே ஈரம் போகாத அளவுக்கு அவ்வளோ நீட்டாக தான் பேக் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய லொக்கேஷனில் இருக்குது. எனக்கு வந்து இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தாங்க பேசுவாங்க. எப்போ கேட்டாலும் அந்த நோங்கிற வார்த்தையே இருக்காது. நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம கேட்குறத வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதனாலேயே நான் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் எதுவுமே போகிறது இல்லைங்க. இவங்ககிட்டே தான் நான் ட்ரை பண்ணுறது. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேங்க. இவங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது, ஃபோன் நம்பரு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் அதை பின்மே பண்ணி வைக்கிறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூட்கேஸ்லேருந்து நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து சாரீஸு, சல்வாரு அந்த ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. கொஞ்சம் இமிடேஷன் ஜுவல்லரி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.